கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன், கல்வி கடன் ரத்தா? 5000 போல் சிக்ஸர் அடிக்க போகும் ஸ்டாலின். திமுகவின் தேர்தல் அறிக்கையை தங்க நகை கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு இருக்க வாய்ப்பிருக்கிறது போல விவசாய கடனும் கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் 4530 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் 180 தொடக்க நிலை ஊரக வளர்ச்சி வங்கிகளும் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பொதுமக்கள் தங்கள் தங்க நகைகளை குறைந்த வட்டிக்கு அடகு வைத்து பணத்தை பெற்று வருகின்றனர். இன்று தங்கம் விற்கும் விலைக்கு அன்று குறைந்த விலைக்கு அடகு வைத்துவிட்டு இன்று அதன் மதிப்பு உயர்ந்து கொண்டே போவதால் பொதுமக்களால் அதை மீட்க முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் 5 பவுன் வரையான அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 4094 கோடியும் ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் ஏராளமான ஏழை எளியவர்கள் பயனடைந்தனர். அதுபோல இந்த முறையும் நகை கடன் ரத்து செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. அரசும் நகை கடன் குறித்த லிஸ்டை எடுத்து வருவதாகவும் சொல்கிறது. இந்த நகைக்கடனை போல விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கிராமங்களில் வேளாண் மற்றும் வேளாண் சாரா கடன்களில் வழங்குவதே வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் முக்கிய நோக்கமாகும். உழவர் அட்டை திட்டத்தின் கீழ் குறுகிய கால வேளாண்மை கடன்கள் மற்றும் பண்ணை இயந்திரங்கள் வாங்குதல், நீர்ப்பாசனம், கறவை மாடுகள் வாங்குதல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளுக்காக வழங்கப்படும் கடன்கள் வேளாண் கடன்களாகும். வீட்டு கடன், சுய உதவிக்குழுக்கள், வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படும் கடன்கள் மற்றும் இதர பண்ணை சாரா கடன்கள் போன்றவை வேளாண் சாரா கடன்களாகும். இச்சங்கங்கள் விவசாய இடுபொருள்களான உரம், விதைகள் மற்றும் சிறு வேளாண் கருவிகளுக்கு விற்பனையும் மேற்கொண்டு வருகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் வேளாண் கடன் 46,000 கோடி மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்தால் இயற்கை சீற்றங்கள், பருவமழை பெய்தல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமை போன்ற கஷ்டங்களை அனுபவித்து வரும் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கும். அதேபோல மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கல்வி கடன் ரத்து அமலாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவை குறைந்த வட்டியில் கல்வி கடன் வழங்குகின்றன. இந்தியாவில் படிக்க 10 லட்சம் வரையும், வெளிநாடுகளில் படிக்க 20 முதல் 30 லட்சம் வரையும் கடன் வழங்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகளில் தொழில்முறை படிப்புகள் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். 4 லட்சம் வரை கடனுக்கு பிணையம் தேவையில்லை. அதற்கு மேல் பெறும் கடன்களுக்கு பிணையம் தேவைப்படும். குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் விரைவில் இதற்குண்டான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.